கோவை மேயர் தேர்தல் இன்று நடைபெற இருந்த நிலையில் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சலசலப்பானது ஏற்கனவே ஏற்பட்டிருந்தது. தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என சில பெண் கவுன்சிலர்கள் கண்ணீர் வடித்த காட்சிகளும் அங்கு நடந்தன. இந்த அமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு தொடர்பான விவரங்களை விளக்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா. இன்று அந்த மறைமுக தேர்தல் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் என்ன நிகழ்ந்தது, எதனால அங்கு கூச்சல் குழப்பம் சலசலப்பானது நிகழ்ந்தது, விரிவான விவரங்களை சொல்லலாம். கௌதமி, தற்பொழுது கோவை மாநகராட்சிக்கான மறைமுக தேர்தலாக சரியாக 10:30 மணி அளவில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மறைமுக தேர்தலை பொறுத்தவரை நேற்றைய தினமே திமுக வேட்பாளராக ரங்கநாயகி அமைச்சர்கள் அறிவித்திருந்தனர். தற்பொழுது அதற்கான தேர்தல் தான் உள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 96 கவுன்சிலர்கள் இந்த மறைமுக தேர்தலில் பங்கேற்றுள்ளனர். அதே போல அதிமுக தரப்பிலிருந்து எந்த விதமான கவுன்சிலர்களும் இந்த மறைமுக தேர்தலுக்கு பங்கேற்கவில்லை. கோவை மாநகராட்சி பொறுத்தவரை கடும் கட்டுப்பாடுகளானது இன்று விதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியை சுற்றிலுமே போலீசாரின் பாதுகாப்பும் இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தலானது நடைபெறுவதற்கு முன்பாகவே, அதாவது மாநகராட்சியின் பின்புறம் இருக்கக்கூடிய வின்சென்ட் ரோடில் திருமண மண்டபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவினுடைய கவுன்சிலர்கள் அனைவருமே பங்கேற்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அறிவுறுத்தலின்படி அதிகாலையிலிருந்தே கவுன்சிலர்கள் வர தொடங்கினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் பங்கேற்று தொடர்ந்து நடைபெறக்கூடிய தேர்தலில் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் ஆகியவைகளை வழங்கி வந்தனர். இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பானது ஏற்பட்டது. என்ன நடந்தது என்றால், கவுன்சிலரான சாந்தி முருகன் தனது தரப்பை பேச எழுந்தபோது அவரை பேச விடாமல் அமைச்சர் தடுத்ததால் உள்ளே சலசலப்பானது ஏற்பட்டது. இதனையடுத்து ஆவேசமாக பேசிய கவுன்சிலர் சாந்தி முருகனை மத்திய மண்டல குழு தலைவர் மீனாட்சி அவர்களும் சமரசம் படுத்தினர். இதனையடுத்து மீனா லோகும் நேற்றைய தினம் மேயர் வேட்பாளரை அறிவித்த போது அழுது கொண்டே வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலை பொறுத்தவரை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே மூத்த கவுன்சிலர்களுக்கிடையே ஒரு சலசலப்பானது இருந்து கொண்டேதான் வருகிறது. அதை நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கண்கூடாகவே அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 10:30 மணி அளவில் இந்த மறைமுக தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உள்ளே யாருக்குமே அனுமதி இல்லை. கவுன்சிலர்கள் அதே போல கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் இந்த தேர்தலானது நடைபெற்று வருகிறது. கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை முன்னாள் மேயர், அதாவது கல்பனா ஆனந்தகுமார் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் நேரடியாக மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு வருகை தந்துள்ளார். மாநகராட்சி கூட்ட அரங்கில் மேயருக்கான மறைமுக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் உள்ளே சென்ற கவுன்சிலரிடம் கை கடிகாரம், மொபைல் போன் மற்றும் பேனா, அதே போல பர்ஸ் ஆகியவையும் இங்கே கோவை மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் வாங்கி வைத்த பின்பே உள்ளே தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக அனுமதிக்கின்றனர். தற்பொழுது கோவையினுடைய மாநகராட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ரங்கநாயகி அவர்களுக்கான மறைமுக தேர்தலானது உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 96 கவுன்சிலர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் உள்ளே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இதற்கான தேர்தலுக்கான அறிவிப்பானது வெளியாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.